மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். அடியே மொட்டச்சி மருமக நம்ம மொட்டச்சி மருமக இருக்கல்ல. ஆமா ஆமா அதுக்கு என்னப்ப அடி ஆமாமடி அடி ஆமாமடி இவளுக்கு வர அவளுக்கு செவடி காதல சங்கோதர மாதிரி அவளுக்கு தாமடி உச்சந்தலையில இருந்து உள்ள கால வரைக்கும் வெந்து பாச்சா பொழைக்கிறது கஷ்டமாமடி. ஐயே அந்த கிறுக்கச்சி நல்லாவே சுத்திக்கிட்டு தெரிஞ்சா நேத்தெல்லாம் அவளுக்கு வந்து வேணா என்ன தானி சொல்லுவேன். அப்புறம் ஊருக்குள்ள பொல்லாப்பு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் சும்மா விடுமா கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் அட்டோலியம்மா மாமியா கறி பாட்டிக்கு விட்டு வசதியோட சொத்து பத்து தேடி வச்சிருக்காங்க. அந்த இது திமுரு புருஷக்கார ஊருக்குள்ளேயே இருந்தாலும் நல்ல பட்ட படிப்பு படிச்சு வேலைக்கு போறாங்கிற கொழுப்பு இதெல்லாம் அவருக்கு இருந்தா சும்மா விடுமா. ஆனவன் என்னைக்கு தலைக்கணத்துக்கு மேல தெரிஞ்சா விடுமா. அதுதான் இந்த கெத்தி. ஐயா அப்படியாட்டா யாத்தா அவன் 5 காசு வட்டி 7 காசு வட்டி 10 காசு வட்டின்னு வட்டியை குமிக்கிறாங்க. அந்த மொட்டாத்தா அப்படியும் இல்லையே. அந்த மொட்டச்சியாத்தா நல்ல பொம்பளை இல்ல. கொடுத்த காசு கேட்டாலும் நாளைக்கு தரேஞ்சா போயிட்டு வர நாளை படுத்து தரேஞ்சா கம்மனு இருக்கு. அவ வீட்டுக்கு என்ன இந்த குட்டி காலம் கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்ல இருக்கணும். அதுக்காக நம்ம சாமி கொடுத்துச்சு அதை கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியுமா. இவ ஒரு ஆட்டங்காலி மூதேவிட்டோ ஆட்டங்காலி மூதேவி ஆட்டத்துலதான் போய்விடும். அப்படியாக்கு நம்ம அவள்கிட்ட வாங்கினா கொண்டாதானே நம்மளுக்கு தெரியும். நம்ம யாருக்கிட்டே 5 பைசா கையை நீட்டி வாங்க மாட்டோம். நம்மளுக்கு தெரியல. நம்ம சொல்லிக்கிடவும் நம்ம சொல்றோம். இந்த குட்டி நீ சொல்ற மாதிரியே கையை காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல. போற இடம் வாரம்னா ஒரு பிள்ளைய பெற்ற மாதிரியா இருக்கிற உடவு அடவும் குதிக்கமா தானசு கீனசுன்னு நல்ல பொம்பளைன்னு பார்த்தா இது என்ன பேச்சு இது என்ன பேச்சுக்கிச்சு. நானும் அங்கதான் இருக்கிறேன் நல்லா தானே இருந்தா லேசர் மார்பிக்கு எதிரே போய் நெல்லிச்சட்டில இருந்து குப்பரை கவிழ்ந்துச்சான மூதேவி என்ன சொல்ற. சும்மா எதையாவது பொருளைய கிளப்பிக்கிட்டு இருக்க போனாத்தா. ஆமா தனியா இருக்கிறோம்ல தனியா இருக்கிறீல பையன் மருமகளா விட்டுட்டு எனக்குன்னு பிரியா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. அதுல வாய் கையை வச்சுட்டு சும்மா இருக்காம பொல்லாப்பு பொறணியே. எப்ப விழுந்தான்னு சொல்லு. அடி ரோசா எனக்கு என்னபடி தெரியும் கண்ணு கருத்து தெரியுதா இல்ல நான் நேரில் தான் பார்த்தோம்னு சொல்றேன்னா காத்து வாக்குல காது வாக்குல எவ்வளவு ஒருத்தி பேசுவேன் அது வந்து விழுந்ததுனால நான் சொல்றேன். ஊருக்குள்ள பேசிக்கிறாளுகடியே இங்க இருப்பனாக்கா சும்மா நடந்தது நடக்காத மாதிரி நடந்த மாதிரி ஏதாவது கட்டுக்கட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து போறேன் பாத்துக்கிறேங்க. தப்பு இந்த கிளவி ஊருக்குள்ள வம்பை இதுமே இழுத்து விட்டு பொறையை கிளப்பி விடுதுன்னு சொல்லி சரி ஊரா இது காட்டு பைய ஊரா இருக்கும் போல. காட்டு பைய ஊரு ஒண்ணுனா 9ன்னு சொல்லி டமார் குமீர்னு வெடிச்சு அப்படியே பப்ளிசிட்டி பண்ணி விட்டு போறது. பப்ளிசிட்டி பொல்லாப்பு பிடிச்சவளுங்க வாக்கடி வத்தியாடி பொல்லாப்பு சொல்ல வந்துட்டா நம்மள பொல்லாப்பு. நம்ம என்ன பொல்லாப்பு பரவி பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டு கதையே ஊர் பட்டது கிடக்க அவ வீட்டு கதை நம்மளுக்கு எதுக்கா விழுந்துட்டோம்னு சொல்லிக்கிட்டாளுங்க. அதை நான் உன்னை கிட்ட சொன்னேன். மூடி மறைச்சு புருவாளுங்க அவளுங்க இவளுங்க இருக்காளுகளே பில்லாதவளுகடி. ஆமா நடந்ததை நம்ம நடக்காத மாதிரி சொல்றோமா நடக்காததை நடந்த மாதிரி சொல்றோமா. இவளுக்கு நடந்ததை மட்டும் மறக்கலாமா. அப்ப எப்படி மூடி கவுக்காளு வத்தியா அவளு சோத்துக்குள்ள வந்து பூசணியாத்துக்கு மறைச்சு புருவாளுகடி. அடிக்கிற கத்து வெயிலுக்கு பயப்படுமா மழைக்கு பயப்படுமா. இந்த பொண்ணாத்தா யாருக்கும் பயப்பட மாட்டேன் பாங்கடி. ஏலே அடி சுந்தரி கோமதியா இந்த வசனம் தெரியுமாடி. பார்த்து பாங்க தம்பி என்ன ரோடு ஓரத்துல போறவங்கள உரசிக்கிட்டு போறியே. ஏன் ரோடு பிரியா தானே கிடக்கு. அடி வளரசா இவன் எங்க என்னடி அடி என்ன முடிங்கிட்டு அங்கிட்டு வீட்டு பக்கம்லாம் ஆளக்கானா நம்ம இங்கிட்டு தெரியுற நெட்டுக்குட்டி வீட்டுக்கு போறியாக்கு. எக்கோ இந்த கிழவி கட்டிகளுக்கு சும்மாவே இருக்க முடியாது. உள்ள வாய் வெத்தலை பக்கம் வாயில வச்சு அமைக்க விட்டு போறோம்க்கு. ஏடி என்ன பேசுறாளுங்க. நம்ம நெட்டுக்குட்டிக்கு என்னமோ உச்சந்தல இருந்து உள்ளங்கால வரைக்கும் தோல் உறிஞ்சு போய் கிரும போட்டு வெள்ளை ஆக்கின மாதிரி வெள்ளையவே உறிஞ்சு போய் கிடக்குற உடனே வெந்து போய் உறிஞ்சு வச்சுன்னு சொல்லி பேசிக்கிறதுங்க. என்னக்காது அடி என்ன இப்படி சொல்றவன் என்ன சொல்றேன். ஆமாக்கா என்னடி சொல்றேன் நொன்னடி சொல்றேன் நான் தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். வர வழியில இந்த பொண்ணா தாத்தா பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுதான் உன்னிட்ட கேக்குறேன் நெசந்தானாக்கா. யாத்தா இது ஊராடி இது கர்ம சண்டெல்லாம் இந்த ஊரு ஜனங்க இருக்காளுகளே சிரிக்கிய என்னடி இப்படி பண்ணி பேசி விடுறாங்க தெரியலாளுங்க. இப்போதே போயிட்டு வரேன் போய் பார்த்துட்டு வரேன் புளிய மட்டையை வச்சு 10 போட்டு விட்டுட்டு வரேன். அதானே அது சொல்ற பார்த்தா எனக்கே பக்கம் பக்கம் ஆகி போச்சு. அந்த வக்கி என்ன ஒன்று போடுங்கன்னு அடிச்சு சொல்லாமலா இருக்குன்னு ஏக்கா லேசா தானக்கா. ஆமா லேசா தான் காலையிலதான் இப்ப புளிய மட்டையை வச்சு மருந்து போட்டுலாம் விட்டுட்டு வரேன். அவதான் லேசா திரி புண்ணு வந்தாலும் இது பருப்பு கொப்பளம் வந்தாலும் ஐயா ஆத்தி ஊத்தி ஊத்தின்னு ஊரை கலப்புவாளே அதனால இப்படி பேசுறாளுங்களா என்னம்மா. இப்பவே பார்த்துட்டு போட்டு விட்டுட்டு தானே வரணும்னு சொல்றேன். அப்ப மறந்தே அப்பாடா ஏதோ இத்தனை வந்து போச்சுக்கா மனசுல என்ன படபடன்னு ஒரு மாதிரி அடிக்க கிளம்பிடுச்சுக்கா.
சரி என்ன ஏது நானும் போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படியாக்கா? சரி போயிட்டு வா, நான் இப்பதான் போயிட்டு வரேன். வீட்டுல அப்படி அப்படியே எடுத்தடிக்கு போட்டது ஒட்டடிக்கு அப்படி அப்படியே எல்லாம் கிடந்துச்சு. போயிட்டு வாவே அப்ப நான் போகவா? ஐயோ 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 ஐயோம்மா ஆத்தாடி எரியுதே எரியுதே டப்பு 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 டப்புன்னு வெடிக்குதே புண்ணு வெடிக்குதே. பாதைகள் பல மாறியே எந்த பயணம் முடியுதம்மா, வேஷம் கலைக்கவும் வேலை முடிக்கவும் ஓய்வு எடுக்கவும் நேரம் வந்ததம்மா, தாய் கொண்டு வந்ததை தாளாட்டி வைத்ததை புண்ணு வந்து கொண்டு எடுக்குதம்மா. என்னடி மொட்டச்சி இதெல்லாம் நேரம் காலமா இப்படி ஆயி போச்சடி. அவ பேசாம திங்கு 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 திங்குன்னு தெரியவா வாய் அடிச்சுக்கிட்டு இப்படியா? என்னதான் ஒரு நாள் ஒரு பொம்பளைக்கு ஒரு பிள்ளைக்கு சுதாரிப்பு வேணா, ஒரு சுதாரணமா இருக்க வேணா, ஒன்னத்துக்கு இல்லாமலா இருப்பா இப்படி இவ. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்திருக்க கூடாது. ஐயா வெள்ளத்தாயி, நான் என்னத்த மட்டும் சொல்லுறது பத்தியா? கரகம் கொண்டு போய் மூட்டுறாங்க. இப்படி கரக கார பையன் இப்படி கொண்டு ஏன் மூட்டுவேன்? இந்த மாச பொறப்புல இருந்த சரியில்லை வெள்ளத்தாயி. தொட்டது தலகுதுல எடுத்தது எடுக்குதுல்ல. ஐயா நான் என்ன பண்ணுவேன்? வந்துருவானே என் பெத்த மையன் வந்துருவானே. புருஷன் கரகிட்ட கத்தியாடு ஊரை கூட்டி போடுவாளே இவ. சின்ன கொப்பளம் வந்தா கூட அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி போடுவானே. அவன் துடிச்சு போயிடுவானே. போச்சுப்பா இன்னைக்கு கொண்டே வருவானே. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் ஒண்ணு தெரியாத என் பொண்டாட்டியை கொண்டுட்டு போய் ஆண்டி அந்த வேலையை பார்க்க சொன்ன வைக்க சொன்னாயின்னு பேசுவானே. நான் என்ன வெள்ளத்தாயி நல்லது நினைச்சுதானே பண்ணனேன். ஊர்ல உள்ள 4 பேர் எப்படி இருக்காளுங்க, 4 பேரை போய் நம்மளும் வேலையில பார்க்கணும் தெரிஞ்சுக்கிறோம்னுங்கிறக்காக விளை விட்டேனே. ஒன்னும் தெரியாத கதக்கு இப்படியாவது இழுத்து விட்டுக்கிட்டு வருவா. இந்த பேச போறாண்டிய மாயன் ஆத்தி இப்படி இருக்காளே. 4 பேர் பிடிக்கும் போது இவளுக்கு செயல் வேணாம் கையில. செயலத்தவ இப்படியா பண்ணிக்கிட்டு வருவா கொட்டிக்கிட்டு. ஐயோ எண்ணெய் சட்டியில உள்ள எண்ணெயை தூக்கி ஊத்துன மாதிரி காந்துதே காந்துன்னு. ஏன் மொட்டை நீ கொண்டுட்டு போய் என்னைய விட்டு வேலையை பாரு வெட்டியை பாரு. நீ ஃப்ரீயா நல்ல ஜாலியா இருக்கலாம்னு குதூகலமா இருக்கலாம்னு என்னைய விட்டு இதுல வேற கரகம் முன்னணும் கரகம். என் புருஷர் வரட்டும், என் புருஷர் வந்துக்கிறட்டும். அடியே மர்மாவளே ரொம்ப எரியுதோடி. காத்தாடிய போடவா? அம்மா எம்மம்மா அத்தாடி நல்ல வேலை சுவ போட்டிருந்தேன். சுவ கலட்டு சப்பரப்ப கலப்பு செருப்ப கலட்டு சிலப்புற கலட்டுன்னு பாடா படத்துனேலையே. அத்தி கும்புற சாமி மாதிரி களமும் நிலமும் இடமும்னு செய்தோ பச்சிட்டேலாக்கெல்லாம் எங்க இந்த வெள்ளத்தை எங்க? ஏ டோராமடாத்தோ வந்தா என்ன வை பிடிச்சி ஆஞ்சு விட்டு போடுவேன். உனைய பஞ்சாவும் மண்டையை பிச்சு பேருந்து ஊதி விட்டு போடுவேன். பார்த்துக்க முடிய செருப்ப கலட்டுன்னு சொல்லியே. இன்னைக்கு என் செருப்பு என் சூதேனே காவா காத்திருக்கு. இல்லாட்டி வந்து காலு பழமா தொங்கி போயிருக்குமே. ஆத்தி சதி பண்ணி விட்டாளுகளே. இந்த கலட்டு உதவியெல்லாம் சேர்த்து சதி பண்ணி விட்டாளுகளே. ஏண்டி வெள்ளி அம்புட்டா காந்தது? ஏமா லேசா தான் இம்புட்டோண்டு நெல்லு கொட்டுச்சு. அதுக்கு அந்த காந்தது. ஏய் டோராமண்டாத்தோ ஒழுங்கா ஓடி போயிரு சொல்லிவிட்டேன். உன் மருமக உல வைப்பல்ல உன் வீட்டுக்கு வந்து உலைக்குள்ளேயோ மண்டையை முக்கி எடுத்து போடுவேன். பார்த்துக்க அப்ப தெரியும் உனக்கு எரியாதாதுன்னு. பேசாம போயிரு சொல்லிவிட்டேன். சரி கோவப்படாத. நீ கோவமா இருக்க, நான் அப்புறம் வரவேப்ப. உன்னையா யார் வர சொல்றது? நீ வரவே வேணாம், போய் தொலைத்தா போ. அப்ப மட்டச்சி வாரண்டி, அப்புறம் வந்து பாக்குறேன் வாரேன். எம்மா என்னையோட இந்த நிலைமையை பார்க்க என் புருஷ் ஓடி வரலையா? எங்க என் புருஷ் போன காணாமே. சொல்லியிருக்கேன் லேசா சுடு தண்ணி கொட்டி போயிருச்சுன்னு சொல்லியிருக்கேன். வந்துருவேன். அவர் எப்போ பர்மிஷன் போட்டு அது வர்றதுக்குள்ளே என் ஜீவன் முடிஞ்சு போயிரும் போலையே. அந்த ஆள் இருக்கிற வர்றதுக்குள்ள பர்மிஷன் போடுறேன். அந்த ஆள் வந்து நாளையே கடத்தி போட்டு அம்மா ஆஃபீஸ் டைம் முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பர்மிஷன் போட்டு வந்தோம்னு சொல்லி வருவேன். வந்து அவன் எப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து என் பொண்ணு ஆத்துறது. இந்த பத்தக்கா வேற என்னமோ கர்மம். ஐயோ அதை சொல்ல வேற வாயில வரலையே. எதையே மாதிரி குழப்பி கொண்டாந்து போட்டு விட்டுட்டு போயிருக்கு. அது இன்னும் திக்குலாம் வெட்டி இழுக்குது. அங்கே யாரு? துரோகி வாடி வனரோசா துரோகிகளா? அங்கே எட்டி பார்க்குற ஒளிஞ்சிருக்கிறத தெரியுது. அப்புறம் என்னவா பக்கி வழியில இருந்தாலும் நல்லா யார் வர போறான்னு கவனமா தான் இருக்குது. எறும்புகடா இப்போ எப்படி இருக்கு? பக்கி துரோகி சண்டாளி கையை எடுடி
கரெக்டாக எங்கேயாவது அடிச்சு கேட்குற அவத்தில எப்படி இருக்குன்னு. அது என்ன எப்படி இருக்கு ஒவ்வொருத்தரும் நல்லா விசாரிக்க வரீங்க. இப்போ தான் உன் மாமியா கிளை வந்து கேட்டு போச்சு, அதுக்கிட்டே கேட்டிருக்க முடியாதானே. ஒவ்வொருத்தலா எரியுதோன்னு கேட்கும் போதே எனக்கு அந்த வார்த்தையை கேட்கும் போதே திக்கு 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 திக்குன்னு எரியுதே. ஐயோ தெரியாம அடிச்சுட்டேன் சாரிடி நட்டு. ஏன்டி ரொம்ப எரியுதா? ரணகலமா இருக்கோ? அப்படியே திக்கு 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 திக்குன்னு எரியுதாக்கா? எங்க காட்டு பாப்போம். எடுக்காத பக்கி வியூவர்ஸ் எல்லாம் பாத்திர போறாங்க, சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாத்திர போறாங்க. நான் பேண்ட் போடல இல்ல. ஆமா, வந்து உட்காருதுன்னு கரட்டி போட்டுட்டு பிரியா போட்டுட்டு புண்ணை காய வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற தூக்கி விட்டு போறாத, மான மரியாதை கெடுத்து போறாத. ஏன் பக்கி சரி, நான் வேற பத்தியா படிச்சுட்டு தூக்கி விட பார்த்தேன். தூக்கி விட்டதா என்ன ஆயிருக்கிறது? சரி பேண்ட் தான் போட முடியல, ஒரு நைட்டியே காத்தாட பிரியா போட்டுருக்கலாம்ல. இல்லாட்டி இந்த ஒரு வடிவேல் படத்துல ஒரு கூடையை கட்டிக்கிட்டு திரிவார்ல, அந்த மாதிரி கூடையை எதுவும் கட்டி விடவா? ஏண்டி வெந்து போய் கிடக்குறவட்ட ஏன்டி வெந்நியை ஊத்துற மாதிரி இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, எனக்கு நீங்க எரிச்சல்ல கோபமா வருதே. ஹார்ட் பீட் எல்லாம் கோபமாலாம் துடிக்குது. எதுவும் உன்னை கடிச்சு குதறிட போறேன். பேசாம போய் ஓரமா உட்காந்துரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வண்டியா இருக்காளே ஊதா. ஐயோ அம்மா, என் மேல உள்ள கோபத்திலையும் என் மொட்டை கிளவி மேல உள்ள கோபத்தையும் வச்சு தீட்டி விட்டாளே. அவ தாண்டி வேணுக்குன்னு சாச்சு விட்டவ. அவ சாச்சு விட்டு தாண்டி கொட்டுச்சு. நான் நல்லா தாண்டி என் பக்கம் பிடிச்சிருந்தேன். சரி விடு, எந்த வழியானோ கொஞ்சம் அடக்கிக்கிட்டு தான் இருக்கணும். பல்ல கடிச்சுக்கிட்டு இரு. சும்மா அப்படி ஆத்தி கத்த இன்னும் தீத்துன்னு எரியும். சரி விடு, அந்த பேண்ட கலட்டுறதுக்கு இப்போதான் ஒரு நேரம் வந்துச்சு. ஒரு நேரம் காலம் நல்ல காலம் பிறந்தது மாதிரி. ஏன் மொட்டாக்கோ அந்த நல்லா புளிஞ்சு அடிச்சு நல்லா அந்த பேண்ட துவச்சு போடுங்க. ஆமா, புண்ணாரணம் போட்டுக்கிறவா. பத்திலா பதிலுக்கு ஏதாவது பேசி பல்ல உடச்சு போறோம்னு பயந்தா கோழி ஓடிட்டா. பேண்டை துவைக்கிறதுக்காக காலில் நான் புண்ணா போய் கிடக்குதாம்ல பேசுவா. என்ன மூஞ்சி அப்படியே பப்பா மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். உங்கள் மூத்து மரமா பண்ணவன அப்படியே கம்மலாம் அடைக்க போடலான்னு பார்க்குறீங்களோ? நான் சும்மா விட மாட்டேன். அடி அப்படிலாம் சொல்லாத முடி. நீ சேலத்து போய் கொட்டிக்கிட்டதுக்கு அடுத்த ஒரு மேலே பழிய போடலாமா? அவன் கொஞ்சம் மூக்கோ வந்து அதுக்காக இப்படி ஊற்றி விடுவாளா, சாச்சு விடுவாளா? சும்மா பேசப்படாது. அதானே பார்த்தேன், இந்த தாய் கிழவிக்குள்ள பாசம் இருக்கே பாசம். மூத்த மருமகன் என்னதான் சொத்தை பறிச்சுக்கிட்டு துரத்தி விட்டாலும் அந்த பாசம் விட்டு போகலையே மூத்த மருமகன்னு. வஞ்சி பூவும் வாழுமோ, வெந்து தீயில் வேகுமோ, தர்மம் நாயம் பேசிடும் கடவுள் இங்கே வாழுமோ, கண்மணி